ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி அவங்க நல்லபடியாக வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. மறுநாள் காலையில் நிலா கிளம்பும்போது நம்ம சேர சோழ பாண்டியன் பல்லவன் எல்லாருமே நல்லபடியாக வழி அனுப்புகிறாங்க. நடேசன் ஒரு படிக்கு மேலே போய் வெடியெல்லாம் வெடித்து தெருவே பார்க்குற மாதிரி ஆரவாரம் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது, ஒருத்தரை தவிர. அது வேற யாரும் இல்லை, கஸ்தூரி தான். அவங்க இதை பார்த்த உடனே என்னமோ இவங்க மருமக மட்டும்தான் இந்த உலகத்திலே மொத வேலைக்கு போகிற மாதிரி இவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதில் வெடி வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையில் புறவிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே நடேசன் அவ கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. உடனே நிலா கிட்ட வந்துட்டு, நீ பார்த்து சூதானமாக வேலைக்கு போயிட்டு வரணுமா, வேலை பார்க்குற இடத்துலையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலாவுக்கு அவங்க வீடு ஞாபகம் வருது. நம்ம வீட்டில் நம்மளை இந்த மாதிரி நடத்துனாங்க, ஆனால் இங்கே எல்லாருமே நம்மளை ஒரு ராணி மாதிரி நடத்துகிறாங்க, ரொம்பவே பாசமாக காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் நடேசனுக்கு செலவுக்கு பைசா இல்லை. சோழன் நிலாவை கூப்பிடுறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. சோழன்கிட்ட பைசா கேட்கவும் மாட்டாங்க இவங்க, ஆனால் சேரன்கிட்ட எப்போதுமே பைசா கேட்பாங்க. சேரனை வீட்டில் தேடுறாங்க, சேரனை காணும். அதுக்கப்புறம் சரி அவன் வேலை பார்க்குற இடத்துல தான் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. பாண்டியன் போகும்போதே சொல்கிறாங்க, நீங்கள் அங்கெல்லாம் போவாதீங்க, அது அண்ணனுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி. ஆனாலுமே நடேசன் கேட்காம, டேய் உன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இங்கே சேரன் அவங்களோட வேலையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு சேரன் சந்தையாதா அனிஷ் ப்ரோ எல்லாருமே சேர்ந்து எப்போதும் போல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நடேசன் அங்கே வராங்க. அப்போ தான் நிலாவுமே சேரன் அண்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அண்ணே நான் இந்த மாதிரி வேலையில் தான் இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா, நானும் இப்போ தான் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாங்க. நானும் சாப்பிட்டுட்டு தாம்மா இருக்கேன், நீயும் சாப்பிடு, வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு கரெக்டாக ஃபோன் வைக்கையுமே அங்கே நடேசன் வந்து நிற்கிறாங்க. எப்பா நீங்கள் இங்கெல்லாம் வரமாட்டிங்களே, என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தான் நம்ம சேரனா கேட்குறாங்க. ஆனால் நடேசன், இல்லைடா சும்மா பைசா தேவைப்படுது, அதுக்கு தான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அப்படி பைசாவை வாங்கும்போது தான் கவனிக்கிறாங்க சந்தா யாதவை. இந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு வேற யாரோ ஞாபகம் வராங்க. அதனால் அவங்க இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சேரணும் இந்த மாதிரி அனிஷோட தங்கச்சி தான், இப்போ தான் இங்கே ரீசெண்டாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே நடேசனுக்கு கொஞ்சம் சந்தேகத்திலே சந்தா யாதாவை பார்த்துக்கிட்டே வெளியில் போகிறாங்க. அப்புறம் சந்தா யாதா கேட்குறாங்க சேரன் அண்ணா கிட்ட, இப்போ வந்துட்டு போனது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் என்னோட அப்பா தான் இப்போ வந்துட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க. சந்தா யாதாவுக்கு நடேசனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து நம்ம சேரன்ட்ட காமிக்கிறாங்க. அதில் நடேசன், அதுக்கப்புறம் நம்ம பல்லவனோட அம்மா, கையில் பல்லவன், இப்படி 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்ததுமே சேரன் எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. உடனே சேரன் கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க யார், இவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சந்தா யாதா, நிஜமாக இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்த ஞாபகம், அது மட்டும் இல்லாமல் இவரை நான் ஃபோட்டோவில் பார்த்ததுனால தான் இப்போ நேரில் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட இந்த ஃபோட்டோவுமே காமிச்சேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன், அப்படியா, அப்போ உங்களுக்கு நிஜமாவே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நிஜமாக எங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, நான் கொஞ்சம் வயசு இருக்கும்போது நான் அப்போ பார்த்தது இவங்கள, அதுக்கப்புறம் இவங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்க, நாங்கள் பார்க்கலன்னு சொல்லி சந்தையாக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லி சேரன் கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே பல்லவன் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்மக்கிட்ட உள்ள ஃபோட்டோவில் பல்லவனும் அந்த அம்மாவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் அப்பாவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போது இது எப்போ எடுத்ததுன்னு தெரியலை, நீ அவங்கக்கிட்ட வேணால் பழைய அட்ரஸ் வேணால் கேட்டுப்பாரு, நம்ம அந்த இடத்துக்கு போய் வேணால் அந்த ஃபோட்டோ காமிச்சு விசாரிப்போம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே பல்லவனே, இல்லை வேண்டாம், நான் அவங்கள பார்க்கறதுக்கு விரும்பலை, யாருமே இனிமேல் அவங்கள தேட வேண்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன் எல்லாருமே, நீ தானடா அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, ஆமாம் எனக்கு இப்போவுமே பார்க்கணுன்னு தான் எண்ணமாக இருக்குது, ஆனால் நேரில் போய் நின்ன உடனே நான் உன்னைய வேணான்னு தான் விட்டுட்டு வந்தேன், நீ ஏன் வந்தேன்னு கேட்டால் எனக்கு இன்னுமே கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அழுகுறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, உன்னை யாருடா வேணான்னு சொல்லுவா, நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ சேரனன் கூட, நாங்கள்லாம் இருக்கோம்லடா, நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற,
அம்மா இல்லைனாலும் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்கோம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்களுக்காக மட்டுமே நீ சந்தோஷமா இரு. அது போதும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. பல்லவனுமே அந்த சம்பவத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க.